ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் காதல் மனசு. இது உங்களுக்கு கெவின் ராஜாங்கம். என்கிட்ட அவங்க இது வரைக்கும் தப்பாக பேசினதே இல்லை. அவங்கள மாதிரி நல்லவங்கள நான் பார்த்ததும் இல்லை. ரொம்ப நல்லவங்க. இப்படி சொல்லுகிற உங்களுக்கு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன அலசல். நல்லவங்களை கெட்டவங்களாக்கி பார்க்குறது நம்ம நோக்கம் இல்லை என்றாலும் இப்படிப்பட்ட நல்லவர்கள் தான் உங்களை அழ வைத்து விட்டு போகிறார்கள் அப்படிங்கிறதுலையும் சந்தேகம் இல்லை. நிறைய பேர் அப்படி தான் அழுதுட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரு விரிவான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள், பெட்டராக இருக்கும். இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட அவங்க என்கிட்ட தப்பாகவே பேசலை. நல்லா கவனிக்கணும். நம்மளோட பழகுகிறவர்கள் காதலும் சரி கள்ளக்காதலும் சரி, சில பேர் டைரெக்டாக சில விஷயங்களை சொல்லிவிடுவாங்க. குறிப்பாக கள்ளக்காதலுக்குள் வருகிறவர்கள் இந்த உடல் உறவு, இந்த தாம்பத்திய வாழ்க்கை, ஆணும் பெண்ணும் சேர்ந்து இணைந்து இருக்கிற இந்த விஷயங்கள்லாம் அத்துப்படியான விஷயம். அந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள் அவங்களுக்கு இது மாதிரி ஒரு விஷயத்தை சொல்வதற்கான தயக்கம் அப்படிங்கிறது இருக்காது. டைரெக்டாக ஒரு விஷயம் பேசிடுவாங்க. என் வீட்டில் அது கிடைக்கலங்க, உங்களை பார்த்தேன், பிடிச்சிருந்தது, நம்ம 2 பேரும் அப்படி இருக்கலான்னு தோணுது, உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு டைரெக்டாக கேட்டுருவாங்க. இது ஒரு ரகம். இன்னும் சில பேர் ரொம்ப தயங்குவாங்க, சுற்றி வளைச்சி வருவாங்க அந்த விஷயத்துக்கு. அவங்க வரக்கூடிய விஷயம் அதுதான், கிளைமாக்ஸ் என்னவோ அதுதான். அதுக்கு பல கதைகள், பல மணி நேர பேச்சுகள், பல வீடியோ கால்கள், பல சாட்டிங்ஸ், இதெல்லாம் போகும். பல நாட்கள் போகும், பல மாதங்கள் கூட போகும். கடைசியில் அங்கே வந்து நிற்பாங்க. உங்களை தனியாக பார்க்கணும், உங்களோட தனியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், தனியாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன், அப்படி இப்படின்னு உங்களை வர்ணிக்கிறது, அந்த தனிமையை வேண்டி விரும்பி உங்களோட கேட்டுக்கிறது அப்படிங்கிற அந்த விஷயங்கள் கடைசியில் அவங்கள கொண்டு வந்து நிறுத்தும். இது ஒரு ரகம். இன்னும் சில பேர் இருக்காங்க, ரொம்ப பயந்தவங்களாக இருப்பாங்க. அதை பற்றியே பேச மாட்டாங்க. உடலுறவு பற்றி, தாம்பத்தியம் பற்றி பேசவே மாட்டாங்க. அவங்க இது வரைக்கும் நம்மக்கிட்ட அதை பற்றி பேசவே இல்லையே. மற்றவங்களாம் அப்படி தானே பேசிக்கிறாங்க, தப்பாக நடந்துக்கிறாங்க. ஆனால் இவங்க பேசவே இல்லையா, அப்போ ரொம்ப நல்லவங்க தானே, நம்ம அப்படி தான் நினைப்போம். ரொம்ப நல்லவங்க அதை பற்றி பேசாமல் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கணிப்பு. ஆனால் அவங்களும் ஒரு ஹியூமன் தான், அவங்களுக்கும் உணர்ச்சிகள் இருக்குது. ஆணாக இருந்தால் பெண்ணை பார்த்தால் உணர்வுகள் வரும், பெண்ணாக இருந்தால் ஆணை பார்த்தால் உணர்வுகள் வரும் அப்படிங்கிறது தான் இயல்பு. அப்போ அதையெல்லாம் மீறி அவங்க இவ்வளவு நல்லவங்களா பேசுகிறாங்களே, இத்தனை டைம் கழிச்சும் அவங்க இதை பற்றியெல்லாம் பேசவே இல்லையே, தப்பாக பேசலை, உடல் உறவுக்காக நம்மை அழைக்கலை, அப்போது அவங்க நல்லவங்க தானே அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்படிப்பட்டவர்கள் ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணிடம் பேசும்போது, ஒரு பெண் ஆணிடம் பேசும்போது, அப்போ இதை பற்றியே பேசலன்னா அப்போ அவர்களுடைய உடம்புல ஏதோ பிரச்சனை இருக்கணும்னு அர்த்தம். இது நல்லவங்களும் பேச முடியும், கெட்டவங்களும் பேச முடியும், எல்லாருடைய நோக்கமும் அதுதான். அப்போ அதுதான் விஷயம். அப்படிங்கும்போது இவங்க ஏன் அதை பற்றி பேசலை? அப்போ அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளமா? அப்போ நல்லா தானே இருக்காங்க அப்படின்னா முழுக்க முழுக்க அவங்கக்கிட்ட நடிக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அவங்கள தானே நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். எத்தனை நாளானாலும், எத்தனை மாதங்கள் ஆனாலும், எத்தனை மணி நேரம் சாட்டிங் போயிட்டு இருந்தாலும் அதை பற்றி பேசவே மாட்டாங்க. ஆனால் ஒரு நாளுக்காக காத்திருக்கிறவர்கள் இவர்களாக மட்டும்தான் இருப்பாங்க. அந்த நேரம், உங்களை எந்த நேரத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அழகாக கால்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்களையும் நீங்கள் நம்புவீங்க. இது ஒரு ரகம். இன்னும் சில பேர் இருப்பாங்க, ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பாங்க. வெளியில் சொல்கிறதுக்கு, வெளியில் பேசுகிறதுக்கு, வெளிப்படையாக பேசுறதுக்கான ஒரு பயம் இருக்கும். இவர்கள் மனசுக்குள்ளேயே கற்பனைக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்களை நினச்சி உங்கள் ஃபோட்டோ பார்க்கறது, உங்களை நேரில் பார்த்துக்கிறது, இதையெல்லாம் மனசுக்குள்ளே பதிய வச்சுக்கிறது. இந்த மாதிரி மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி உங்களோட ஒரு செக்ஸ் உறவை அவர்கள் கொண்டு போவாங்க உள்ளுக்குள்ளேயே, உங்களுக்கே தெரியாது. இன்னும் சில பேர் இருக்காங்க, ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பாங்க. நம்மக்கிட்ட வெளிப்படையாக எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்டவர்கள் ஒரு சைக்கோத்தனமான வேலையாக கூட இதை எடுத்து செய்வாங்க. என்ன அப்படின்னா, மனசுக்குள்ளேயே கற்பனைக்குள்ளே வாழறது, உங்களை நினச்சிக்கிறது, உங்கள் ஃபோட்டோ பார்த்துக்கிறது, அல்லது உங்களை வீடியோ காலில் பார்த்துக்கிறது, தனக்கான சுய
இன்பங்களையும் தனக்கான சுய விஷயங்களையும் இவங்க அனுபவிச்சுக்கிறது. இதுவும் ஒரு டேஞ்சரான விஷயம். இப்படியும் சிலர் இருப்பாங்க, அதை பற்றி நம்மக்கிட்ட பேசாமல். இவர்களையும் நம்ம நல்லவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட முடியாது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இருக்காங்க. அதுக்காக உடலுறவை பற்றி, செக்ஸை பற்றி பேசுகிறவங்க சரியானவங்களும் இல்லை, பேசாதவங்க நல்லவங்களும் இல்லை, பேசுகிறவங்க கெட்டவங்களும் இல்லை. ஒவ்வொருத்தருடைய விருப்பம், ஒவ்வொருத்தருடைய வெறுப்பு, ஒவ்வொருவருடைய பழக்க வழக்கம், கேரக்டர் வைஸு, இதெல்லாம் தான் மாறுபடும். பேசுகிற விதங்கள் வச்சு தான் கணிக்க முடியும். பல விஷயங்கள் இருக்குது. இதுக்கெல்லாம் வேறு ஒரு விதமான மைண்ட் செட் வேணும். இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் தெளிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப தெளிவு தேவைப்படும். ரொம்ப அறிவை பயன்படுத்த வேண்டிய விஷயங்களாக இருக்குது. இதுதான் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கே. எல்லாமே ஈஸியாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாமே எல்லாரையும் நம்பிடுறோம். அதுதான் மிகப்பெரிய தவறாகவும் இருக்குது. ஸோ அதனால் இதில் இத்தனை பெரிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்காக அதை பற்றி பேசுகிறவங்க எல்லாம் தப்பானவங்களா, அதை பற்றி பேசாதவங்க நல்லவங்களா அப்படிங்கிற கேள்விகளை அடுக்கிக்கிட்டே போகிறது அர்த்தமற்ற ஒரு விஷயம். எல்லாருக்கும் அது தேவை. எப்போது தேவை? எல்லாருக்கும் அந்த உணர்வுகள் இருக்குது. அதை யார் யார் எப்பப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த விஷயங்கள் நல்லதும் கெட்டதும் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ காதலிக்கும் போது இதை பற்றி பேசவே கூடாதா? ரெண்டு காதலர்கள் பேசிக்கும் போது வயசு பையனும் வயசு பொண்ணும் பேசும்போது வேறு என்ன பேசிட முடியும்? அப்போ அது தப்பா? அப்போ அவங்க பேசுறது தவறு இல்லை அப்படின்னா அப்போ அது சரியா? இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்க முடியாது. வயசின் தேவைகள், ஹார்மோன்களின் வேலைகள், இது எல்லாமே பேச வைக்கும். இதை யார் எப்படி பார்க்குறாங்க, எப்படி அணுகிறாங்க, எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி எடுத்துக்கிறாங்க வாழ்க்கைக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வாழ்க்கை நல்லதாக அமையறதும் கெட்டதாக அமையறதும் இருக்குது. ஒரு முடிவை சரியாக சொல்லிட முடியாது. உடலுறவு பற்றியே பேசுகிற அத்தனை பேரும் கெட்டவங்க அப்படின்லாம் சொல்லிட முடியாது ஒரே வார்த்தையில். இதை பற்றி பேசாத எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிட முடியாது. அவரவர்கள் வாழ்க்கை பக்குவம், வயசு பக்குவம், ஹார்மோன்களின் தேவைகள், உடல் வளர்ச்சி, இப்படி எல்லாத்தையும் அடக்கிய ஒரு விஷயமா இருக்குது. அதனால் இது பற்றி நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ கூட இது புரியாத ஒரு விஷயம்தான். படைப்பே அப்படி தான் இருக்குது. அதனால் எது தேவை, எது நல்லது, எது கெட்டதுன்னு நம்ம அறிவுக்கு நம்ம தான் ஒரு விஷயத்தை பயன்படுத்திக்கணும், நம்ம தான் ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ சொல்லிக்கிற விஷயம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.